வணக்கம். நான் ஏற்கனவே ஒரு அம்மா இறந்தன்னு சொல்லி முன்னாள் போராளி அந்த சாதாரண இறந்தன்னு சொல்லி ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த ஃபோட்டோவுக்கு நாங்கள் பெட்டி எடுக்கிறதுக்கு கச்சமாக இருந்த காரணத்தினால லண்டனில் இருக்கிற நாட்டை நாங்கள் கேட்டிருந்தேன். அப்போ அண்ணா சொல்லியிருந்தார், ஒரு மறுப்புன்னு சொல்லாமல் நீங்கள் பெட்டி எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் உடனடியாக அவங்களுக்கு பெட்டி எடுத்து கொடுத்துருந்தேன். எடுத்து கொடுத்து இப்போ என்னென்னா அவங்க இப்போ இறந்த வீடுகள் அதனால் வீடியோ எடுத்து போய் வீடியோ பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால நான் வீடியோ எடுக்கலை. இப்போ இல்லை அண்ணா காசி அனுப்புனதுக்காக நாங்கள் ஒரு ஆதாரம் காட்டணும்னு இப்போ அண்ணாவுக்கு ஒரு ஆதாரம் காட்டணுன்றதுக்காக நான் இப்போ போய் அவங்கள வீட்டேன். வீடியோ எடுத்திருந்தேன். நான் வீடியோ எடுத்து இப்போ பின்னால் போடுவேன். நான் பதிலிருந்து நான் நேற்று வந்துட்டேன். தான் இன்றைக்கு அந்த வீடியோவை நான் எடுத்து இப்போ போடணும். இப்போ போட்டால் தான் இப்போ தெரியும். அண்ணா அனுப்பின காசுக்கு போய் சொல்ல வேண்டும். அதனால் இப்போ நான் வீடியோ எடுத்திருக்கேன். அவங்க மறந்த வீடு தானே, அதனால் வீடியோ எடுக்க முடியலை. அதனால் முன்னுக்கு வச்சு அவங்கள்ட்ட ஒரு கருத்து கொண்டு கேட்கணுமன்றதுனால அவங்கள கொஞ்சம் கச்சத்தில் இருந்துக்காங்க, அழுகினமாக இருந்தாங்க. அதில் அவங்கள ஃபோட்டோவில் அவங்கள வச்சு அந்த வினர்கிட்ட நின்று ஒரு வீடியோ கொண்டு எடுத்திருக்கேன். அதில் லண்டனில் இருக்கிற நான் அந்த ஏற்பாடு பண்ணி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன இப்போ வீடியோக்குள்ளே போவாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் இறந்த வீட்டுக்காக தான் நாங்கள் அவங்கள்ட்ட திரும்ப கேள்வி கேட்கலாரு. பாவம் இறந்த துக்கத்தில் இருப்பாங்கன்ற அந்த அண்ணா 1994ஆம் ஆண்டு வீரஜா அடைஞ்சிருந்தார். அந்த வகையில் முன்னாள் போராடியும் தாயார். அந்த வகையில் நாட்டை கேட்ட உடனே ஒரு மறுப்பு இல்லாமல் எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ள. வீடியோ பாருங்கள். 28ஆம் தேதி 11ஆம் மாதம் இந்த அம்மா இறந்த இந்த அம்மாவுக்கு ஒரு மகன் வீரச்சாவு. இப்போ நாங்கள் என்னென்னா இப்போ அவங்க இழக்கக்குள்ளே நாங்கள் அந்த வீடியோவில் எடுக்கலை. இப்போ இவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், அந்த பொட்டி கூடிய இதை நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரான்ட்டு. அது மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்தேன். இந்த ஏற்பாடை எங்களுக்கு பண்ணி தந்த. ஆனால் கூட நான் வீடியோ எடுக்க விரும்பலை. என்னென்னா அந்த காசு அனுப்புனதுக்காக இப்போ அந்த காசு அனுப்புன அண்ணாவுக்கு நாங்கள் அந்த வீடியோ காட்டணும். அதனால் லண்டனில் இருக்கிற நாதண்ணா அவன் அம்மாட இதுக்கு பெட்டி எடுத்துகிட்டு வந்தவன். சரிதானே அண்ணா கொஞ்சம் சொல்ல போகிறீங்களா? லண்டனில் இருக்கிற நாதண்ணா உங்களுக்கு செஞ்சுருந்தேன். சரிதானே இதுதான் அவங்களோட வீடு. இந்த வீட்டில் வந்தாங்க. நம்மளுக்கு எத்தனாம் ஆண்டு வீரத்தை உடைஞ்சவர்? 94ஆமா? ஓ அண்ணா என்ன பேர்? 94ஆம் ஆண்டுண்ணா. 94ஆம் ஆண்டு இப்போ 94 6 2000 இதில் 25 31 வருஷம் இந்த அம்மாவோட. ஆனால் சரியான கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க. ஆனால் லண்டனில் இருக்கிற நாதண்ணா அவங்களுக்கு அந்த பெட்டி எடுத்து கொடுக்குறதுக்கு படம் பண்ணி எடுத்து கொடுத்தாரு. சரியா பாருண்ணா.